இன்றைக்கி நம்ம சமையல் வைப்ஸ் சேனலோட 100th மினி விலாக் கிராஸ் பண்ணியிருக்கனால நான் ஒரு ஸ்வீட்டோட தான் வந்திருக்கேன். பழம்பொரி தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் நாட்டு சர்க்கரை, பிஞ்ச் ஆஃப் சால்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பேட்டரை திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஆன் பண்ணி ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு வாழைப்பழத்தை ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவும் சேர்த்து செய்யலாம். எனக்கு நான் மைதா அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை டிப் பண்ணி ஆயிலில் பொரிச்சு எடுத்தால் சூப்பரான பழம்பொரி ரெடி. ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். பொதுவாகவே எனக்கு கேரளா ஸ்டைல் ஃபுட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நேற்று பசிச்சது அப்படின்னோடனே வீட்டில் என்னடா ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது வாழைப்பழம் தான் இருந்தது. டக்குன்னு பழம்பொரி செஞ்சுட்டேன். உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஒரு ஹார்ட்டின் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.